மேஷ ராசிக்கு அனுப்புங்க. ராசி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு குருவோடு சேர்ந்திருக்கிறார். மேஷ ராசிக்காரர்கள் வருமானம் நன்றாகவே இருக்கும். குரு சுக்கிரன் சேர்க்க யாரிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாதீர்கள். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து போவாதீர்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு குருவோடு சேர்ந்திருக்கு. பாக்கியாதிகள் உபாதாதிகள் சேர்க்கை. திருமணமாகாத மேட்சிக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அஞ்சாவது சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. புதனோடு சேர்ந்திருக்கிறது. உங்கள் குழந்தைகள் உங்கள் வீடு வாங்கி தருவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. மாத பிறப்புகளில் 5ஆவது சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். கூட கேது சேர்க்கை இருக்கும். சூரியன் கேது சேர்க்கை தந்தை மூலம் சில பிரச்சனைகள் வரும். மேலதிகாரிகளின் மூலம் சில தொந்தரவு இருக்கும். மூத்த மகனால் பிரச்சனைகள் இருக்கும். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறது சரியில்லை. மேஷராசிக்காரர்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விரயங்கள்லாம் இருக்கும். பயணத்தில் லாபம் இருக்குது. பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். ரிஷபராசிக்கு அனுப்புங்கள். ராசி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷப ராசிகளுக்கு வருமானம் ஒன்றாக இருக்கும். எட்டாவது குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும். ஆறாவது சுக்கிரன் 8ஆவது குரு சேர்க்கை 6-8 தொடர்பு. ரிஷபராசிக்காரர்கள் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசியில் 6ஆவது சுக்கிரன் 8ஆவது குரு சுக்கிரன் சேர்க்கை ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சூரியன் 3ஆம் இடத்தில் கூட புதன் சேர்க்க இருக்கிறது. உங்கள் வீடு விற்கிறோம்னு நினச்சோன்னா இது சாதகமான காலம். இந்த வீடு விற்று விடலாம். சூரியன் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். கூட கேது சேர்க்கை இருக்கிறது. அப்போதும் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏழாவது செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்குது. திருமணமாக ரிஷபராசிகளும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 10ஆவது சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறது. ரிஷபராசிக்கு பொருளாதாரம் சூப்பராகவே இருக்கும். 10ஆவது சனி 12ஆம் அதிபதியான செவ்வாய் துக்கத்தை நேரடியாக பார்த்துக்கிடுது. அது தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். டென்ஷன் இருக்கும். மேலிட அதிகாரி மூலம் தொந்தரவு இருக்கும்.
உங்கள் மேலதிகாரிகளும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பத்தில் ராகு இருக்கிறது. குரு ராகுவை பார்க்கிறார். சிவராசிக்காருக்கு வெளிநாட்டு பிரயாணம் வர வாய்ப்பு இருக்கும். குரு ராகு பார்க்கிறார். வெளிநாட்டு பிரயாணம் வரும். ராசி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் குருவோடு சேர்க்கணும். ராசி எதுவும் நன்றாக இருக்கிறனால சுக்கிரன் குருவோடு சேர்க்க அதனால் ரிஷபராசிகளுக்கு பொருளாதாரம் சூப்பராகவே இருக்கிறது. ரிஷபராசிகளில் இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்.